ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவ செய்தி கேட்கும்படியாக நம்ம தான் வந்திருக்கிறோம். தேவன் தாமே நம்ம தேவைகளை சந்திக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது நம்ம நாட்டிலையும் சரி உலகத்துலேயும் சரி சூழ்நிலைகள் மோசமாக போகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம் தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, நானும் கூட அநேக சூழ்நிலையில் அநேகரை நம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிருக்கிறேன். அநேக சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்கணும்னா மனுஷனை நம்பி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்களாக நம்ம மாறுவோம். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்ம தேசத்தில் நம்ம பார்க்குறோம், உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அநேக இந்த கொரோனா வைரஸ் COVID-19 குறித்து நம்ம பார்க்கும்போது அநேகர் பாதிப்புக்குள்ளாக வராங்க, அநேகர் பாதிக்கப்படுறாங்க. ஆமென். ஆனாலும் தேவனை நம்பியிருக்கிற நாம் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளும் வராதபடிக்கு தேவன் நம்மளை காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அநேக சூழ்நிலையில் நம்ம மனுஷனை சார்ந்து இருக்கும்போது மனுஷன் நம்மளை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வருது. ஹல்லேலூயா. என்கிட்டயும் நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இது செய்வேன் அது செய்வேன், கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். எவ்வளோ காரியம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம், என்கிட்டயும் சொல்லியிருக்கேன். நான் இதுக்குள்ளாக நான் அநேக காரியங்கள் நான் கடந்து போயிருக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் யார் நம்மளோட இருப்பா, யார் நம்மளோட இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட கடைசி முழுதும் இருக்கிறது ஒரே ஒரு ஆள், யாருன்னா இயேசுவான ஒருத்தர் தான். தேவன் ஒண்டி தான் கடைசி பரியந்தம் இருக்கும் நம்மளோடு இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையில் அவன் உதவ மாட்டான், அவன் இருக்க மாட்டான். அதுக்கு நீங்கள் போய் கேட்கும் போது அதுக்கு ஒரு காரணங்கள் பல காரியங்களில் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு காரணம் கூட சொல்லுவாங்க, காரியங்கள் பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனை சார்ந்து இருக்கும்போது, தேவனை நம்ம நம்பி இருக்கும்போது தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நம்மளுக்கு கைவிட மாட்டார், நம்மளுக்கு காரணம் சொல்ல மாட்டார். அநேக நேரத்தில் யார் காரணம் சொல்லுவானா, இந்த சோம்பேறிங்க தான் என்ன செய்வாங்க, காரணங்கள் சொல்லுவாங்க. ஆமென். என்ன செய்வாங்கன்னா, சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், அநேக நேரத்தில் நம்ம பார்க்குறோம் என்னன்னா, ஒரு தேவையான ஒரு காரியத்தில் நம்ம இருக்கும்போது யாரெல்லாம் நம்மளுக்கு உதவுவாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, யாரெல்லாம் நம்மளோடு இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்மளை கைவிட்டுட்டு போயிடுவாங்க, நம்மளோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து போனாலும், நம்மளுக்கு எந்த ஒரு குறை இருந்தாலும், நம்மளுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நம்மளோடு இருக்கிற ஒருத்தர் யாருன்னா இயேசுவான ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம், வேதத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோமாக. 2 நாளாகமம் 20வது வசனம், 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 20வது அதிகாரத்தை அநேக பேர் பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க, அநேகர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, அநேக காரியங்கள் அதை குறித்து நம்ம பார்த்துருப்போம். எப்படியாக யோசபாத் ராஜாவை எதிர்த்து இந்த மோபேயர்களும் அம்மோனியர்களும் வரும்போது எப்படியாக தேவன் இவர்களுக்கு உதவியாக இருந்து தேவன் இவர்களை காப்பாற்றி இவர்களை அந்த யுத்தத்தில் இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது அநேக நேரத்தில் அநேகர் பிரசங்கம் பண்ணி நம்ம கேட்டுருக்கிறோம். ஆனாலும் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த 17வது வசனத்தில், 20வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு 3 காரியத்தை குறித்து சுருக்கமாக சொல்லி பேசி உங்களுக்கு இந்த நாளில் கூட ஒரு சிந்தைக்கு உங்கள் சிந்தைக்கு வரும்படியாக நம்மளுக்கு உதவியாக இருக்கிற தேவன் நம்ம நோக்கி பார்க்கும்படியாக இது ஒரு டிவோஷனோட தாட் மாதிரி, இது ஒரு டிவோஷனோட காரியப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லும்படியாக விருப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்குறோம் இந்த 17வது வசனத்தில் 3 காரியம் அங்கே நடக்குது. படிப்பு மாத 17வது வசனத்தை. என்ன சொல்றாருன்னா, இங்க ஆண்டவர் இவங்க யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறதுக்கு இருக்கும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, யோசபாத் ராஜாவை நோக்கி என்ன சொல்றாருன்னா, இந்த
யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம தேசத்திலயும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் கடந்து போகும் இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை, தேசத்துல இந்த கஷ்டமான தேவைகள் உள்ள சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது, இந்த யுத்தமானது தேவன் நம்மளுக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு யுத்தமானது நம்ம வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது, ஒரு தேவையானது நம்ம வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது, நம்ம அந்த யுத்தத்துக்குள்ள போய் அதுல எப்படியாவது ஜெயத்தை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அநேக நேரத்தில் போராடி 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 அப்படி துவண்டு போய் இருக்கிறோம். ஏன்னா நம்மளால அதை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த யுத்தத்தை நம்ம மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். ஆனாலும் இந்த நாளில் கூட நான் என்ன உங்க சிந்தைக்கு வரும்படியாக சொல்லுகிறேன் என்ற அந்த வசனத்து மூலியமாக, எவ்வளோ பெரிய யுத்தமாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய தேவையா இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும், தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. ஹல்லேலூயா. நல்லா நம்ம சிந்தத்துக்குள்ளாக இன்னைக்கு வைத்துக் கொள்வோம், நல்லா நம்ம யோசித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த யுத்தமானது அது எந்த விதமான யுத்தமா இருக்கலாம். இந்த தேசத்தில் நம்ம பார்க்குற, உலகத்தில் பார்க்குற இப்போ இந்த கொரோனா வைரஸ் குறித்து நம்ம பார்க்கும்போது அது ஒரு யுத்தமாக இருக்குது. இந்த நம்ம தேசத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, அது ஒரு யுத்தமாக இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலவேளையிலே கூட இந்த யுத்தமானது தேவனோட யுத்தமாக மாற்றுவோமாக. ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. இந்த யுத்தத்துக்குள்ளாக தேவன் வந்தாலே ஒழிய, தேவனோட கரம் வந்தாலே ஒழிய அதை நம்ம மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் முதல் காரியத்தை பார்த்தோம். அந்த 17வது வசனத்துல முதல் காரியம் என்னன்னா, இந்த யுத்தம் உங்களோடது அல்ல. இந்த யுத்தமானது நம்மளோடது அல்ல. இது தேவனோட இடத்தில், தேவனோட கரத்தில் நம்ம ஒப்படைக்கும் போது அந்த யுத்தமானது தேவனோட அதை மாறும்போது தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு யுத்தத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது நம்ம வாழ்க்கையே ஒரு யுத்தம் தான். நம்ம வாழ்க்கை கடந்து போகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு யுத்தமாக இருக்கிறது. அந்த யுத்தத்தில் நம்ம கடந்து போகும்போது அந்த யுத்தமானது தேவன் பிரசனத்தில் நம்ம அந்த யுத்தத்தை நம்ம வைக்கும் போது தேவன் நம்மளுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மளுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம படிப்போமாக. என்ன சொல்றாருன்னா, இரண்டாவது காரியம் என்னன்னா, நீங்கள் தரித்து நின்று. ஹல்லேலூயா. முதல் காரியம் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்மளுக்கு இந்த யுத்தமானது, நீ எந்த காரியத்தை கடந்து போய்கிட்டு இருந்தாலும், இந்த யுத்தத்தை கடந்து போயிருந்தாலும், இந்த யுத்தமானது உன்னோட அல்லன்னு சொல்றாரு. தேவன் கர்த்தர் நம்மளுக்கு யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்மளுக்காக யுத்தம் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் நம்மளுக்காக யுத்தம் செய்தால் அது நிலைத்திருக்காது. ஒரு மனுஷனை நம்ம நம்பி இருந்தா அது நிலைத்திருக்காது. கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர் நம்ம மேல், நம்ம தேவன் நம்மளுக்கு எந்த நேரமும் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், என்னது? நீ தரித்து நின்று. அப்பா நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த யுத்தத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்க போறோம். நம்ம என்ன செய்ய போறோம்னா, தரித்து நின்று பார்க்க போறோம். தேவன் நம்மளுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்? நின்று பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல யுத்தத்தை தேவன்கிட்ட கொடுத்துடுறோம், தேவன் நம்மளுக்காக வழக்காடும்படியாக, யுத்தம் செய்யும்படியாக. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம இங்க தரித்திருக்காதபடிக்கு, தேவனோட பிரசனத்திலையும் தேவனோட காரியத்திலும் நம்ம தரித்திருக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம்? தேவனுக்கு உதவி செய்யறதா நினைச்சு தேவனோட காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளும் ஈடுபடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் இங்க தேவன் இந்த யுத்தமானது என்னோடன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய போறோம்னா, தேவனோடு இணைந்து இருக்க போறோம், தேவனோடு தரித்திருக்க போறோம். தேவன் நம்மளுக்கு அந்த விடுதலை கொடுக்கும்படியாக நம்ம அதோடு தேவனோடு தரித்திருக்கிற வேலையில தரித்திருத்து நிற்கும் போது தேவன் நம்ம அந்த யுத்தத்தில் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் முதல் சொல்றாரு 17வது வசனத்துல, இந்த யுத்தமானது என்னோடுன்னு சொல்றாரு. அப்ப தேவன் யுத்தம் செய்யும் போது நம்ம என்ன செய்ய போறோம்? தரித்து நின்று பார்க்க போறோம். தேவன் எப்படியாக நம்மளுக்கு வழக்காட போகிறார், தேவன் எப்படியாக அந்த யுத்தத்துல நம்மளுக்கு ஜெயம் கொடுக்க போறாருன்னு நம்ம நின்று பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த தேசத்தில் கடந்து வருகிற இந்த வியாதியானது தீர்றதுக்கு இந்த யுத்தத்தை நம்ம யார் கையில் ஒப்படைக்க போறோம்?
தேவனோட கரத்தில் ஒப்படைக்க போறோம். நம்ம தேவைகளை யார் கரத்தில் ஒப்படைக்க போறோம்? தேவனோட கரத்தில் ஒப்படைத்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒவ்வொரு நாளும் தரித்து நின்று தேவனோட பிரசனத்திலும் தேவனோட காரியத்திலும் தரித்து நின்று பார்க்கப்படும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற விடுதலை. ஹல்லேலூயா. ஏன்னா இங்க பார்க்கிறோம், யுத்தம் முன்னோடலன்னு சொல்றாரு, ரெண்டாவது நீ தரித்து நின்றுன்னு சொல்றாரு, மூணாவது காரியம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, படிங்க திருப்பி கீழே. உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மூணாவது காரியம் பயப்படாம இருங்க. நாலாவது காரியம் கலங்காமல் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ இந்த யுத்தமானது நம்ம தேவனிடத்தில் ஒப்படைக்கிறோமோ, தேவன் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லுகிறாரோ, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, தரித்து நிற்கிற வேளையில தேவன் நம்மளுக்கு பயத்தை கொடுக்காதபடிக்கு அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நாலாவது காரியம் என்ன போட்டிருக்குது? பயப்படாதீர்கள், கலங்காமல் இருக்க போறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எதிர்ப்பா வருகிற இந்த சூழ்நிலைகளை, இந்த வியாதியின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நம்ம தேவனிடத்தில் தரித்து நிற்கும் போது நம்ம பயப்பட போகிறது இல்ல, கலங்க போகிறது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தமானது என்னோடது. அதுதான் அதோட கீவேர்ட், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம என்ன செய்யறோம், சில நேரத்தில் எல்லா யுத்தத்தையும் நம்ம எடுத்து நம்ம ஜெயம் கொள்ளலாம்னு சொல்லி அதை நம்ம கரத்தில் எடுத்துக்கிறோம். அதனால தான் என்ன பண்றோம்னா, நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் போது தோல்வி அடைகிறோம். ஹல்லேலூயா, நம்ம தோல்வி அடைகிறோம். ஆனா என்னைக்கு யுத்தத்தை தேவன் கரத்தில் ஒப்படைக்கிறோமோ, என்னைக்கு நம்ம தரித்திருந்து நிற்கிறோமோ, தேவ பிரசனத்தில் நிற்கிறோமோ, தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே, திகையாதேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த யுத்தத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிற தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ பயப்படாத, ஏன்னா யுத்தம் என்னோடது. நீ பயப்படாத, யுத்தம் என்னோடது. நீ கலங்காத, நீ திகையாத, யுத்தம் என்னோடதுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்மளுக்கு இந்த பயமும் திகிலும் எதனால வருதுன்னா, அந்த யுத்தத்தை நம்ம கையில் எடுத்துக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. இங்க முக்கியமான ஒரு காரியம் நான் சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே, தரித்திருந்து நில்லுங்கள்னு சொல்லுது. ஹல்லேலூயா. தரித்திருந்து நில்லுங்கள்னு சொல்லும் போது, தேவ பிரசனத்தில் நம்ம தரித்திருந்து நிற்கிற வேளையில தேவன் எல்லா யுத்தத்துக்கும் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அது எப்படிப்பட்ட யுத்தமா இருக்கலாம், தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு பயப்படாதே, திகையாதேன்னு சொல்றாரு. கடைசி வசனத்துல பாத்தீங்களா, அந்த 17வது கடைசி வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் நம்மளோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அநேக மனிதர்கள் நம்ம கிட்ட சொல்லலாம், கடைசி வரைக்கும் நீ சாவர வரைக்கும் நான் கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் உதவி செய்வேன், கடைசி வரைக்கும் இது செய்வேன் அது செய்வேன், அநேக காரணங்கள் சொல்லுவாங்க. அநேக நல்ல நல்ல பயங்கரமான காரியங்கள்லாம் நம்மகிட்ட பேசுவாங்க. ஆனா பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலையை நம்மளுக்கு எதிர்ப்பாக வரும்போது, தேவைகள் நம்மளுக்கு முன்பாக வரும்போது, யாரெல்லாம் நம்மளுக்கு நின்று உதவி செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க ஒருத்தரும் நம்மளுக்கு உதவு போகிறது இல்லை. ஏன்னா நம் தேவன் ஒன்றி தான் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யுத்தமானது தேவனிடத்தில் ஒப்படைச்சு நம்ம தரித்திருந்து நிற்கிற வேளையில கூட எந்த ஒரு பயமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு கலக்கமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு திகிலும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஏனென்றால் அநேக நேரத்தில் மனிதர்கள் நம்மளை கையை விடலாம், அநேக சூழ்நிலையில் மனிதர்கள் நம்மளுக்கு உதவி செய்யமாக போகலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்த்தோம், காலையில் கூட நம்ம தலைமை போதகர் அவரோட செய்தியில் கூட நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு சில காரியங்கள் சொல்லும் போது அந்த காரியமானது என் உள்ளத்தில் தேவன் அப்படியாக பேசுகிறார். ஏன்னா அநேக நேரத்தில் மனுஷன் பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, வெளிரங்கமான காரியம். இவன் என்ன காடி பாய்க்கிறான், இவன் என்ன வீட்டில் இருக்கிறான், இவன் எப்படியாக இருக்கிறான், எவ்வளோ பணம் வச்சிருக்கிறான், எவ்வளோ அந்தஸ்தா இருக்கிறான், இதுதான் மனுஷன் பார்க்குற ஒரு காரியம்.
ஹல்லேலூயா. ஓ, இவன் இவ்வளோ பணக்காரனா இருக்கிறானா, இவனுக்கு சபையில ஒரு ஒரு காரியத்தை நம்ம கொடுப்போம், இவன் இப்படி இருக்கிறானா அவனுக்கு சபையில ஒரு தலைவர் ஆக்குவோம். இப்படிதான் மனிதர்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய, ஆனா தேவன் பார்க்கறது ஒரு சிம்பிளான ஒரு காரியம் தான், ஒரு சுலபமான ஒரு காரியம் தான். என்னன்னா, எவ்வளவு தூரத்துக்கு நீ உண்மையா இருக்கிற ஆண்டவருக்கு, உன் இதயத்தை தான் பார்க்கிறாரு. நீ பணக்காரனா இருக்கவனா, 10 வீடு வச்சிருக்கிறவனா, 20 காடி வச்சிருக்கவனா, எவ்வளோ பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கிற, அதெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உங்க உள்ளம் தான். எவ்வளவாக அவரை நேசிக்கிறீங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. உண்மையிலே அந்த வார்த்தையானது நம்ம தலைமையில் போதகர் இன்னைக்கு சொன்ன செய்தி போல அந்த வார்த்தையானது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குண்ணா. ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம என்னத்தை பார்க்குறோன்னா, ஒரு மனுஷனோட வெளிரங்கத்தை தான் பார்க்குறோம். அவன் இப்படி இருக்கிறானே, ஓ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் இது கொடுத்துருக்கிறாரு, அதுதான் பார்க்குறோம். ஆனால் தேவனும் அதெல்லாம் பார்க்கறது இல்லை, ஆண்டவர் உள்ளதை தான் பார்க்குறாரு. அநேக நேரத்தில் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்களா, தாவீது ஒரு ராஜாவாக ஆகாத முன்பாக ஒரு ஆடு இடையனாக இருந்தான், ஆடு மேய்க்கிறவனாக தான் இருந்தான். ஆனால் தேவன் அவனை அரசனாக்கினார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் பார்த்தது என்ன, இவன் ஆடு மேய்க்கிறான் அப்படின்னு பார்க்கல, அவனுக்குள்ளாக இருந்த அவன் இதயத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த கால வேளையில் நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட இதயம் தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னது போல தரித்து நில்லுங்கள் என்று சொன்னது போல, தேவனோட காரியத்துல உங்கள் உள்ளமானது தரித்து நிற்கிற வேளையில கூட தேவன் உங்களுக்காக யுத்தத்தில் போராடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் இந்த காலகட்டத்தில் இந்த கோவிட் இப்படி இந்த லாக்டவுன்ல இருக்கிறோம். ஒரு 3-4 வாரமாக யாரும் வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு அநேகர் எனக்கு கால் பண்ணுறாங்க. அநேகர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேவையாக இருக்குது, பிள்ளைக்கு மாவு வாங்குறதோட காசு இல்லை, அநேகர் தேவைகள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கலங்காமல் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடந்தாலும் தேவனை தேடுகிற ஒருபோதும் குறையில்லைன்னு சொன்னது பிற தேவனை நம்ம நம்பி இருக்கிற வேலையில கூட தேவன் நம்மளுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் கூட நான் என்ன உங்களுக்கு உற்சாகப்படுத்தி சொல்ல விருப்பப்படுகிறேன்னா, நம்மளுக்கும் தேவை இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தேவையை சந்திக்கிற பெரிய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, அநேகர் தேவனை அறியாத ஜனங்கள் அநேகர் ரொம்ப தேவையோடு, ரொம்ப எதிர்பார்ப்போட, ரொம்ப உதவியோடு நாடி இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்வர்களுக்காக தேவனும் அன்பை இவர்கிட்ட சொல்லும்படியாக இந்த மாதிரி உதவி செய்கிற மூலியமாக தான் நம்ம தேவனோட அன்பை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. மறுபடியும் என்னோட செய்திக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். முதல் காரியம் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. என்னைக்கு இந்த யுத்தத்தை தேவனிடத்தில் நம்மளை ஒப்படைக்கிறோமோ, என்னைக்கு இந்த யுத்தமானது தேவனோட என்று சொல்றோமோ, அன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம் யுத்தம் தேவனோடுன்னு சொல்றாரு. ரெண்டாவது காரியம் பார்க்கிறோம், நம்ம தரித்து நின்றிருக்கும் போது, தரித்திருந்து நிற்கும் போது தேவன் நம்மளுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தரித்து நிற்கிற போது தேவன் நம்மளுக்காக யுத்தம் செய்கிற வேளையில அங்க பயம் இருக்காது, அங்க கலக்கம் இருக்காது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அந்த 17வது வசனத்துல கடைசி வசனத்தை நம்ம படிப்போமா? நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த யுத்தமானது நம்ம தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது நம்ம தரித்து நிற்கிற வேளையில கூட பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாரு, அந்த வசனம் முடியும் போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது இந்த யுத்தமானது அவரோட யுத்தமாக மாறுது. நம்ம என்ன செய்ய போறோம்னா, தரித்திருந்து நிற்க போறோம். ஹல்லேலூயா. அவரோட பிரசனத்தில் நம்ம நிற்கும் போது தேவன் இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில கூட தேவன ஆண்டவரே, யுத்தம் உம்முடையது தேவன ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வழக்காடுகிற தேவன், யுத்தம் செய்கிற தேவன ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த வியாதியானதை தேவன ஆண்டவரே நாங்கள் பார்த்து பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியின் யுத்தத்தில் தேவன ஆண்டவரே உம் கரம் இறங்கி தேவன ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரு ஆமாண்டவர புதிய காரியங்களை செய்யும்படியாக, இந்த தேசத்தின் ஆமாண்டவர தலையெழுத்தை மாற்றும்படியாக
இயேசுவின் நாமத்தில் இந்த யுத்தத்தை கரத்துல படிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் தரித்திருத்து நிற்கும் போது தேவன் ஆண்டவரை, இந்த தேசத்தில் இருக்கிற பயமும் திகிலும் தேவன் ஆண்டவரை எல்லாம் மறைய போது. ஏனென்றால் தேவன் ஆண்டவரை, நீர் எங்களோடு இருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.